இனிய காலை வணக்கம். முதல்ல உங்களையெல்லாம் இந்த 4வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வருகின்ற உங்களை நான் வரவேற்பதனுடைய கடமை. இங்கே வரவேற்பு வழங்கியிருக்கிற நம்முடைய இயக்குனர் அண்ணன் செல்வகுமார் சார் அவர்களை, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் கோபி அவர்களை, இயக்குனர் பால் அவர்களை, புதிதாக இயக்குனர் பெற்றிருக்கிற ரதீஷ் சேதராமலிங்கம் அவர்களை, நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் இருந்திருக்கிற பாலமோகன் அவர்களை, நம்முடைய நிறுவனத்தை தொடர்ந்து நமக்கு எல்லா வகையும் உதவி செய்து ஆசி வழங்கி நடத்தி கொண்டிருக்கிற உதவி கொண்டிருக்கிற ஈசா நிர்வாகத்தினுடைய சுவாமி சிதம்பரம் அவர்களை, நம்முடைய சிஇஓ துளசி அவர்களை மற்றும் ஈசாவில் வருகின்றிருக்கிற சகோதரர்களை, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்வேன். இங்கே நம்முடைய உறுப்பினர் பொள்ளாச்சி அறிவா சங்கத்தைச் சேர்ந்தவர் இப்போ மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை வந்து நம்முடைய உறுப்பினர் கோவை திருப்பூர் நிலையம் உள்ளடக்கிய மாவட்ட லைன்ஸ் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் அடிப்படையிலே ஒரு எம்எஸ் அக்ரி, கனரா வங்கியிலே விவசாய மேலாளராக பல ஆண்டுகள் பணிக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற்று சுயமாக தொழில் நடத்தி கொண்டிருந்தார். அறிவா சங்கத்திலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 4 வரும் முறை இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பெயரிலே தான் எம்எஸ் அக்ரி காலத்தில் அவருடைய பெயரிலே தான் நம்முடைய நிறுவனத்திற்கு உரக்கடைக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. அவரும் திட்டங்களை வைத்திருக்கிறோம். அறிவா சங்கம் எங்கேயோ நிறைய பணிகள் செய்கிறோம். நம்முடைய எப்பயோ உறுப்பினர்களுக்கு பயன்படுகிற வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் பேசிய போது அவரும் கண்டிப்பாக நாம் அதை கண்டிப்பாக உபயோகமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தோம். குறிப்பாக இந்த கோல்டு ஸ்டோரேஜ் கூட ஏதாவது ஒன்றை அறிவா சங்கத்தின் மூலமாக நம்முடைய எப்பியோடைய கூட்டு முயற்சியோடு செய்யலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் தலைமை உரை என்பதை விட நாம் எடுத்து அடிக்கடி வேண்டிக் கொள்வது குறைந்தபட்சம் 79 உறுப்பினர் வேண்டும். கிட்டத்தட்ட 500 உறுப்பினர் நாம் வெட்டியிருக்கிறோம். இன்னும் ஆளுக்கு ஒவ்வொரு மெம்பர் சேர்த்தினாலே நம்முடைய இலக்கை அடைந்து விடுவோம். பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆரம்பத்தில் இந்த அமைப்பு என்ன செய்யும் என்று நினைக்கின்ற காலத்தில் நிறைய உறுப்பினர் சேர்த்தோம். இந்த அமைப்பு ஆரம்பத்துக்கு பிறகு இப்பொழுது பார்த்தால் எத்தனை பணிகள், மண் பரிசோதனை இருந்தாலும், உரங்கள் கொடுப்பதாக இருந்தாலும், கருத்தரங்கு நடப்பதாக இருந்தாலும், அதே போல இப்போ சமீப காலத்தில் தேங்காய் கொள்முதல் விவசாயிகளுக்கு நேரடியாக மார்க்கெட் நிலவரங்கள் அதிகமான விற்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பல வகை பணிகள் செய்தால் கூட நம்ம உறுப்பினர் சேர்க்கை என்பது மந்தமாக இருக்கிறது. இந்த இயக்கம் ஏதாவது செய்யுமா என்று எதிர்பார்த்தபோது நிறைய உறுப்பினர் சேர்ந்தார்கள். இவ்வளவு செய்து காட்டியதற்கு பிறகு கூட உறுப்பினர் சேர்க்கவில்லை. ஆகவே இங்கே வந்திருக்கிற நம்முடைய உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி, விவசாயத்தை எடுத்து சொல்லி இன்னொரு முறை அனைவரும் அந்த பகுதிக்கு நாம் உட்பட அனைவருமே வருகிறது 750 என்ற இலக்கை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் இந்த சங்கம் நல்ல முறையிலே செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய சங்கத்தினுடைய அலுவலகம் பிசிஎம்எஸ் நடுவிலே இயங்கிக் கொண்டிருந்தது. 2-3 மாதத்துக்கு முன்பாக காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது எந்த வகையிலும் காலி செய்வதற்கு வாய்ப்பில்லை, முடியாதுங்கிற நிலைமை நாம் முடிவெடுத்திருந்தால் கூட அதுக்காக முயற்சிகள் எடுத்து 11 மாதம் உடன்படிக்கை போட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு சென்ற வாரம் சென்னை சென்று சம்பந்தப்பட்ட துறைகளை அணுகி இப்பொழுது நேற்றைய தினம் நம்மளுக்கு 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து அந்த உடன்படிக்கை கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வருங்காலத்தில் நாம் அதை எப்பொழுதுமே காலி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வகையில் ஒத்துழைத்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு நேரத்தில் நன்றி நாம் சொல்ல கடைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, சங்கத்துடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக ஈடுபட வேண்டும். அந்த வகையிலே ஈடுபட்டால் நாம் இன்னும் நல்ல வெற்றிகளை அடைய முடியும் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நம்முடைய சுமதி முத்துசாமி அவர்கள் மிகவும் திறமைசாலி, விவசாய பிரச்சனைகள் எல்லாம் அறிந்தவர்கள். அவ்வப்போது அமெரிக்கா இருந்தால் கூட இங்கே இருக்கிற போது இது மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனையும் இன்னும் அதிகமாக நமக்கெல்லாம் தேவைப்படும். அந்த வகையிலே நான் உங்கள் சார்பாக ஒரு வார்த்தைகள் நம்முடைய அறிவா ஆளுநர் ராசா அவர்களை ஒரு வார்த்தைகள், ஏன்னா வெளியே செல்ல வேண்டிய காலத்தான் ஒரு வார்த்தைகள் அவர் பேசியதற்கு பிறகு இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.